ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டு 2 வீக்ஸாக எந்த யூடியூப் சேனல், லைஃப் ஸ்டைல் வ்ளாக் சேனல்ஸ் பார்த்தாலுமே கிச்சன் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் அடுக்கி வைக்கிறது தான் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்து ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நான் பொள்ளாச்சி போயிருந்தேன்னு சொன்னேங்க இல்லையா, அங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அதையெல்லாம் தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அது எப்படி நான் அடுக்கி வைக்கிறேன் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது நல்லா அகலமான மண்பானையில் செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு வடை சட்டி இருக்குது. பட் அது பார்த்திங்கன்னா 5 பேர்த்துக்காக செய்யும்போது ஒரு நேரத்துக்கு தான் வந்துச்சு. மீன் குழம்பு எப்போவுமே வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய சட்டியாக வாங்கினோம். அதுவும் கருப்பு சட்டி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பொள்ளாச்சி ட்ரிப் போகும்போது ஃப்ரெண்ட் இங்கே ஒரு கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா. ரோட் சைடில் இருந்த கடை தான். ப்ரைஸஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சட்டியோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் நான் ஒரு நல்ல பெரிய சட்டி, பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, அளந்து கூட காமிக்கிற ஒரு 11 இன்ச் அகலம் இருந்துச்சு. டெப்த்தும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வீடியோலாம் எடுக்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக ஏதாச்சும் 2-3 செராமிக் ஜார்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கே இந்த மாதிரி உப்பு போடுற ஜாடி வச்சுருந்தாங்க. பட் இதில் நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேன்னா, வரமிளகாய் ஒன்றுலையும் இன்னொன்றில் பார்த்திங்கன்னா புளியும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஒன்று ஒயிட்டு, ஒன்று ஒரு சைடு எல்லோ, அப்புறம் இன்னொன்று ஒரு சைடு ஒயிட்டு ஒரு சைடு க்ரீனு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா உப்பு போடுற ஜாடி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஒன்றில் மட்டும் மூடி லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. சரி, அதையும் கம்ப்ளீட்டாக மாற்றிடலாமேன்னு சொல்லிவிட்டு 2 வாங்கியிருந்தேன் ஆரஞ்சு கலரில். அதுக்கப்புறமா புத்தா எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஒரு அமைதியான புத்தர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே எல்லா சைஸ்லேயுமே இருந்துச்சு, சிறுசு பெருசுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று நிறைய பக்கம் பார்த்த மாதிரி பிளாக் அண்ட் ஆரஞ்சு ஹேர் வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. பட் இந்த இது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. இது சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. சின்னது இருக்கிறதுலேயே இந்த சைஸ் தான் பெருசாக இருந்துச்சு. இது ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ பார்த்ததையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். அந்த வடை சட்டி இருந்துச்சிங்க இல்லையா, அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 350 சொல்லி அதுலேயும் கம்மி பண்ணி தான் போட்டு கொடுத்தாங்க. தென் எகெயின் சால்ட்டுக்கு போடுறதுக்கு ஒரு செராமிக் ஜார் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 1 kg போடுற மாதிரி அது ரெட்டு செக்குடு பேட்டர்னில் இருந்துச்சு. பார்த்ததையுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்துட்டேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நீட்டாக கழுவி டேபிளில் காய வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். எனக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த குக்வேர்ஸ் வாங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது வடை சட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கிக்கிட்டே இருப்பேன். குக்கிங் யூடியூப் சேனல் வேறு வச்சுருந்தேன்ல, ஸோ வாங்கிக்கிட்டே இருப்பேன். இப்போ வாங்குறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இருக்கிறத வச்சு நம்ம பண்ணினா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணி அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகிறதுக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. இது எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்பட்ட ஐட்டம்ஸ், அதனால் மட்டும்தான் வாங்கினேன். இல்லாட்டி நான் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம என்னென்ன போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் எப்படி அடுக்கிறேங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா, கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அது இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்.
அந்த புத்தா சொல்லியிருந்தேங்க இல்லையா, அவரை இங்கே தான் நான் வைக்க போகிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாஃபிங் புத்தா, குட்டி லாஃபிங் புத்தா இருக்கார். 2 மணி பிளான்ட் கூட வச்சுருக்கேன். இந்த ஏரியாவுக்கு வந்து அடியில் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். நியூஸ் பேப்பருக்கு பதிலாக வால் ஸ்டிக்கரோ இல்லாட்டி இந்த அட்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் கலர் ஷீட் இருக்குங்க இல்லையா, அதுவும் வந்து மாற்றிடுவேன். அதை மாற்றினதுக்கப்புறமா ஏதாச்சும் ஷார்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இந்த ஏரியாவில் அந்த நடுவில் வந்து புத்தரை வைக்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. புத்தர் மட்டும் வைக்காமல் கூடவே முன்னாடி ஒரு சென்டட் கேண்டிலோட இது வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சிட்டோம்னா ஈவினிங் டைமில் நம்ம பற்ற வச்சா மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். எந்தளவுக்கு நான் பாத்திரம் கலெக்ட் பண்ணுறதுல க்ரேஸ்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எது க்யூட்டாக இருந்தாலும் அதை தூக்கிட்டு வந்துடுவேன். பட் வந்து எல்லாத்தையும் ஒரே முட்டாக வந்து செலவு பண்ணி செலவு பண்ணி வாங்க மாட்டேன். எனக்கு ஒன்று தேவைன்னு பட்டுச்சுன்னா அதுக்காக நான் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சேர்த்து வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சுருக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் அதே மாதிரி தான் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதையுமே மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு 1 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 6 ஜார் ஆர்டர் போடுவேன். அதே மாதிரி அடுத்த மந்தில் வந்து ஒரு 6 கண்டெய்னர்ஸ் ஆர்டர் போடுவேன். இப்படி ஆர்டர் போடும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போல்லாம் அந்த குட்டி குட்டியாக க்யூட்டான ஐட்டம்ஸ் வாங்குறத சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குட்டீஸ் எடுத்து போட்டு உடைச்சிடுறாங்க, ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. ஸோ தேவை இருந்தால் மட்டும் இப்போ நான் வந்து வாங்கிக்கிறது. ஏற்கனவே இருந்த பழைய உப்பு ஜாடி லேசாக உடஞ்சிருச்சுன்னு சொல்லிங்க இல்லையா, ஸோ அதை வந்து செட்டாக கம்ப்ளீட்டாக ஒரே கலரில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த 2 வாங்கியிருந்தேன். ஸோ கல்லுப்பையும் நைஸ் உப்பையும் அதில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து அந்த இடத்துலையே வச்சுட்டேன். அப்புறம் க்ரீன் டீ குடிக்கலான்னு சொல்லி தோணுச்சு. பாட்டில் பார்த்தா சுத்தமாக காலியாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டிலையும் கழுவி காய வச்சு எடுத்து இப்போ க்ரீன் டீயும் அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அந்த 2 half and half ஜார் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒன்றில் வந்து வரமிளகாயும் இன்னொன்றில் வந்துட்டு புளியும் போட்டு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வரமிளகாய் வந்து மேலே இருக்கிற தொட்டை நீக்கிட்டு போட்டு வச்சிட்டோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உள்ளேயும் அந்த ஜார்க்குள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எடுத்து தொட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணிவிட்டேன். இன்னொன்றில் வந்து புளி, மோஸ்ட்லி புளி ரசத்துக்கு புளி குழம்புக்குன்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ புளியை வந்து இன்னொரு ஜாரில் போட்டு அதை வந்து அதே இடத்துல வச்சுட்டேன். 2 சைட்லையும் 2 மணி பிளான்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸில் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா உப்பு ஜாடி ஒன்று பெருசாக வாங்கியிருந்தேங்க இல்லையா, அது வந்து ஒரு 1 கிலோவுக்கு மேலே சால்ட் உப்பு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சால்ட் உப்பை வந்து அதில் போட்டு வச்சிட்டேன். கல்லுப்புக்கு வந்து ஏற்கனவே இதில் விட பெரிய ஜாடி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஸ்டோர் ரூமில் இருக்குது. அது கூடயே இந்த நைஸ் உப்பு ஃபில் பண்ண ஜாடியும் கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணினதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக ஆஸ்தட்டிக்கான வீடியோஸ் எல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது. பட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படியே க்யூட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆர்கனைசேஷனில் வந்து பெரிய புளியெல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே 4-5 யூடியூப் பார்த்துட்டு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புத்தா வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கி வைக்கணும்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டது. அது ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறமா மீன் பாத்திரம், அந்த மண் பாத்திரம் பெருசாக வாங்கினது, அதுவும் ரொம்ப நாள் வெயிட்டிங் விஷ்லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் வாங்கினதில் அவ்வளோ சந்தோஷம். இது எல்லாம் சேர்த்தியுமே டோட்டலாக நான் வந்து 1260 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த புத்தா வந்து 250 சொன்னாங்க, மண் பாத்திரம் 350. அதுக்கப்புறமா அந்த பெரிய உப்பு ஜாடி அரௌண்ட் 280 சம்திங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மறுபடியும் சந்திக்கிறேன். டாடா பாய்.